யாப் வெப் டிவி நேருக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன். மாமன்னனுக்கு முன் மாமன்னனுக்கு பின் என்று வடிவேலுவின் திரை பயணத்தை ரெண்டாக பிரிக்கலாம். அந்த அளவுக்கு மாமன்னன் அவருடைய சினிமா கரியரில் ஒரு பெரிய படமாக, வித்தியாசமான படமாக அமைந்தது. பெரிய வெற்றி படமாகவும் அமைந்தது. ஒரு கதையின் நாயனாக, ஒரு குணச்சித்திர நடிகராக வடிவேல் என்கிற மாபெரும் நடிகனை, கலைஞனை அடையாளப்படுத்திய படம் மாமன்னன். அதற்கு முன் எத்தனையோ படங்களில் நடித்திருந்தாலும் இந்த மாமன்னன் வடிவேலுக்கு ஒரு புது முயற்சியாக, புது எழுச்சியாக, புது வெற்றியாக அமைந்தது. மதுரையில் சாதாரண ஒரு தெருக்கூத்து கலைஞன் போல் ஆடிக்கொண்டிருந்த, பாடிக்கொண்டிருந்த வடிவேலுவை சென்னைக்கு அழைத்து வந்ததே ராஜ்கிரண் தான். அவர் வீட்டில் ஒரு எடுபடி வேலைகள்லாம் செய்து கொண்டு உதவியாளனாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த வடிவேலுவை அறிமுகப்படுத்தியதும் ராஜ்கிரண் தான். சிறு சிறு தோற்றங்களில் நடித்து கொண்டிருந்த வடிவேலு ஒரு கட்டத்தில் பெரிய காமெடி நடிகனாக வளர்ந்து உச்சம் தொட்டு வைகை புயலாக பட்டம் பெற்று அதன் பின் சினிமாவில் அவர் நிகழ்த்திய சாதனைகள், அற்புதங்களை நாம் அறிவோம். இடையில் திமுகவுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்து அதில் விஜயகாந்தை பகைத்து கொண்டு இருவருக்கும் இடையில் சண்டைகள் பிறகு நடிகர் சங்கத்தில், தயாரிப்பாளர் சங்கத்தில் அவருக்கு தடை போடப்பட்டு நடிக்கவே முடியாமல் 2 வருடங்கள் வெளி உலகத்தை பார்க்க முடியாமல் முடங்கி போய் கிடந்த வடிவேலு திரும்பவும் ஒரு மாமன்னன் மூலமாக இந்த தமிழ் திரையுலகில் மீண்டும் வந்துள்ளார் என்று தான் சொல்லணும். ஆனால் இந்த மாமன்னன் படத்துக்கு பிறகு வடிவேல்கிட்ட சொன்ன கதைகள்லாம் அதே போல், அதே வரிசையில், அதே சாயலில் இருந்தது. அதாவது ஒரு மூட்டை சென்டிமெண்ட், அரை மூட்டை அழுகை, 1/4 மூட்டை கண்ணீர், இப்படி அவர்கிட்ட கதை சொன்ன போன இயக்குனர் எல்லாமே சென்டிமெண்ட் பிளிய ஒரு சோகமான ஒரு கதைகளே சொல்லிட்டு இருந்து கடுப்பாயிட்டார் ஒரு கட்டத்தில் வடிவேலு. இனிமே என்கிட்ட யாரும் கதை சொல்லவே வராதிங்கப்பா அப்படின்னு கிட்டத்தட்ட வெறுத்து போயிருந்த நேரத்தில் தான் சுந்தர் சிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. சுந்தர் சி அப்போ ஒரு லைனை சொல்கிறாரு. சுந்தர் சியும் வடிவேலும் 2 பேருடைய காம்பினேஷனில் வந்த படங்களெல்லாம் சிரிச்சு வயிறு வலிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிரிப்பு சரவடியாகவே அமைஞ்சது. குறிப்பாக சொல்ல போனால் வின்னர் படத்தை சொல்லலாம். அது மாதிரி நிறைய படங்களில் சுந்தர் சி வடிவேலுடைய காம்பினேஷன் நம்மளை கொண்டாட வச்சது. அப்படி இருக்கப்ப 2 பேருக்கும் இடையில சிறு சலசலப்பு மன வருத்தம் கருத்து வேறுபாடு 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இப்படி பிரிஞ்ச நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் சுந்தர் சி ஃபோன் பண்ணி வடிவேல்கிட்ட பேசி இந்த கதையை சொல்லவும், ஒன்லைன் சொல்லவும் மிரண்டு போயிட்டாராம் வடிவேல். என்னன்னா கம்பேக் வடிவேல் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு காமெடி ஜானரில் ஒரு கதை, அந்த கதை அமைஞ்சிருக்குது. அதை கேட்டுட்டு வடிவேலுவே வயிறு வலிக்க சிரிச்சிருக்காரு. இரண்டாவது 2 பேரும் சண்டை எப்படி படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 2 பேருமே சமாதானம் ஆயிட்டாங்க. சைலண்டாக சுந்தர் சி வடிவேல் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. கலகலப்பு 3 Part 3 ஒரு பக்கத்து இருந்தால் கூட வடிவேல் வச்சு சுந்தர் சி சைலண்டாக ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா கேத்ரின் தெரசா நடிக்கப்படுறதாக ஒரு தகவல் இருக்குது. ஒரு பக்கத்து படப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு 1 மாதம் 1.5 மாதத்தில் மொத்த படத்தையும் முடிச்சுட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் சுந்தர் சி இருக்காரு. ஸோ இடையில நிறைய சறுக்கல்கள், தடைகள் எல்லாமே மாமன் மூலிமா மீண்டு வந்த வடிவேலுக்கு மறுபடியும் அவர் படத்தை பார்த்து ரசிகர்கள் சிரிச்சு கைத்தட்டி வயிறு வலிக்க சிரிக்கிற அளவுக்கான ஒரு படம் மறுபடியும் சுந்தர் சி கொடுக்க போறாரு. விரைவில் அதற்கான அறிவிப்பு வரப்போகுது. டைட்டில் என்ன, வடிவேலுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்பவே பயங்கரமாக ஒரு ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். வரட்டும், என்ன விதமான படமாக இருக்க, ஃபுல்லாக காமெடி ஜெனர் தான். ஆனால் வடிவேலுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக இருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.